கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் வசனம் 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அப்படி ஜெபிக்கும் பொழுது அது என்ன விதமான ரிசல்ட்டை, மாற்றத்தை நமக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் மிக அழகாய் சொல்லித் தருகின்றார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எவைகளை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அப்போ ஜெபிக்கும் பொழுது இவற்றுக்காகத்தான் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றேன் என்று ஒரு ஃபோக்கஸாக, அப்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ஜெபிக்கின்றேன் என்ற உறுதி நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மகனுக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய மகன், அவனுடைய குடும்பம் அல்லது அவனுடைய வாழ்க்கை, அவன் எதிர்காலம், அவனுக்குள்ளாக உண்டாக வேண்டிய மாற்றம் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்றால், அதிலே மிகவும் மிகவும் குறிப்பிட்டவராக அந்த ஜெபத்தை கடவுளிடத்திலே நான் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, என் மகன் இப்படி இருக்கின்றான், அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அடுத்த வார்த்தை கடவுள் சொல்லுகிறார், எவைகளை கேட்டுக்கொள்வீரோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி என்றால் நான் என் மகனுக்காக ஜெபிக்கிற அந்த காரியம்தான் நடக்குமே தவிர, நான் ஜெபிப்பதற்கு மாறாக ஒன்று நடக்கக்கூடாது. அதை தான் மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும் பொழுது, அப்பத்திற்காக கல்லை கொடுப்பார்களோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களோ என்று எழுதியிருக்கிறது. எதை கேட்கிறோமோ அவைகள். அதை தான் இங்கேயும் குறிப்பிடுகிறார். எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அப்போ ஜெபம் என்பது மிகவும் துல்லியமாக, ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் கணவருக்காக ஜெபிக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேவைக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்டதான அந்த விசுவாசத்தோடு கூட நான் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ உருவாகின்ற காரியம், கடவுள் நமக்கு பதிலாய் கொடுக்கிறது எது? எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அதை தான் கடவுள் எனக்கு செய்வார். நான் கேட்கின்ற இந்த காரியத்தை கடவுள் எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம். அந்த விசுவாசம் என்னத்தை பண்ணுமா? கடவுளிடத்தில் அதையே உங்களுக்கு கொண்டு வரும். அவைகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், உருவாகும். நான் ஜெபிக்கிற காரியத்தை கடவுள் எனக்காக உருவாக்குவார். ஒருவேளை அந்த சூழ்நிலை அங்கே இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த காரியம் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது அது அங்கே உருவாகும். அதை தான் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்காக
யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் செபிக்கிற காரியத்தை கடவுள் செய்வார். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய தந்தையை ஒப்பிட்டு பேசினார். நீங்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். நீங்கள் கேட்டதை கொடுக்கின்ற கடவுள். இப்போ ஜெபத்தில் இவைகளை நான் கேட்கின்றேன், நிச்சயமாக என் ஆண்டவர் இதை எனக்கு தருவார் என்ற விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? எதை ஜெபத்தில் கேட்டோமோ, எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டோமோ அதையே நமக்கு உருவாக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் உருவாக்குகிற ஒரு ஆயுதம் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெபம் என்பது கடவுளிடத்தில் ஏதோ வெறுமையாக பேசுகின்ற, இட்ஸ் நாட் a வாய்ஸ் ஆஃப் கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங். ஏதோ ஒன்றை கொண்டு சென்று கடவுளத்தில் என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் கணவர் இப்படி இருக்கிறார், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், என் பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது என்று ஏதோ ஒரு பிராதை கொண்டு போய் சொல்லுகிற காரியம் அல்ல. ஜெபம் என்பது உருவாக்குகின்ற ஒன்று. யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங். உன் குடும்பத்தில், உன் கணவர் வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன்னுடைய தொழிலில், உன்னுடைய எதிர்காலத்தில் நீங்கள் உருவாக்குகிறீர்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், என் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும் என்று எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சாதாரணமான மனிதன் சொல்லுகிறதல்ல, இயேசு சொல்லுகிற வார்த்தை. அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். இன்றிலிருந்து நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதான விசுவாசம் கொண்டதாக, இதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று கடவுளை நோக்கி பார்ப்போம். அவைகளை அப்படியே உருவாக்குவோம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.